ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நம்ம 1.25 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ரைஸ் போட்டாச்சு. இப்போது 1/4 டம்ளரையும் சேர்த்துக்கலாம். இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை 30 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது 1:1 ரேஷியோங்கிறதுனால 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஏற்றுக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது 5 to 8 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். பாருங்கள், நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் மிளகு, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாளிப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பொங்கல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. அந்த தாளிப்பை எடுத்து இந்த பொங்கலில் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது தேங்காய் சட்னி, சாம்பார் கூட சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.